Hey guys, welcome back to my channel Pragya Villa. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கேரளா ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன ரெசிபினா இளநீர் பாயாசம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பாயாசம் எல்லாருக்கெல்லாம் பிடிக்காது. ஸோ இந்த பாயாசம் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். 2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து பாலாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அதுக்கப்புறம் இளநீரோட தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இளநீரோட வழுக்கை. இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பால் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா கொதித்ததும் நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் சிம்மில் வச்சுக்கொள்ளுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது சிம்மிலே தான் இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சு அது வந்து திரிஞ்சிரும். ஸோ அதனால் சிம்மிலே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து இளநீரோட தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நான் தேங்காய் வழுக்க எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் லைட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு அடுத்து துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்றதுக்காக நான் இந்த ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக ஃப்ளேவருக்காக நான் வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி போடுறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான கேரளா பாயாசம் ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஒரு 2 hours அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சூடாகவும் குடிக்கணுன்னா இதை அப்படியே கொஞ்ச தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிரக்யா வில்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.